பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். கடந்த ஒரு 4-5 நாட்களாக நம்ம எப்படி ஒரு குழந்தை ஒரு ஸ்மார்ட் கிட்டா தயாராகணும்னா, ஆரம்ப காலம் குழந்தை ஒரு கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அந்த ஒரு நிலை ஆரம்பித்து விடுகிறது அப்படின்றத பார்த்தோம். அதாவது ஒரு குழந்தை அறிவாளியாக திகழ்வதற்கு, ஒரு ஸ்மார்ட்டாக, ஜீனியஸாக, இன்டெலிஜென்ட்டா, பிரில்லியண்டா இருக்கிறதுக்கு எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனா குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ்னா அது 3 கோஷன்ட், ஐக்யூ, இக்யூ, எஸ்கியூ, இது மூன்றும் சேர்ந்தது தான் ஒரு குழந்தையை ஒரு முழுமையான அறிவாளியாக, புத்திசாலியாக, திறமையானவனாக வளர்த்தெடுக்கிறது அப்படின்றது பார்த்தோம். இதுல முக்கியமான பங்கு தாயினுடையது. நிச்சயமாக தந்தை மற்ற உறவினர்களும் ஒரு முக்கிய பங்காற்றுகிறார்கள். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தோம், மனித மூளையில முதல்ல செய்திகள் உள்ளே செல்கின்றன. இன்ஃபர்மேஷன் கோஸ் இன்சைட் அண்ட் கெட்ஸ் ஸ்டோர்ட், அண்ட் ஒன்ஸ் த இன்ஃபர்மேஷன் இஸ் ஸ்டோர்ட், only based on the stored information the motor activity happens. What is motor activity? Ability to speak. ஒரு பேசுறதுக்கு ஒரு திறமை வேணும். Only if I have listened enough I will be able to speak. Only if I have been heard enough then only I can speak. அதே போல நிறைய பார்த்திருந்தா மட்டும்தான் என்னால் நிறைய எழுதவோ செய்யவோ முடியும், படிக்கவோ முடியும். I have to see a lot of things. So அப்போதான் நம்முடைய குழந்தைகள் பிரகாசமான ஒரு எதிர்காலத்தோடு ஒரு அறிவாளிகளாக இருக்க வேண்டும் என்றால், அந்த early inputs that we give in the first few years, especially first 3 years, matters a lot. Okay. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தோம், மனித மூளையினுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது இடது பக்க மூளை, வலது பக்க மூளை 2 செயல்பாடுகள் இருக்கு. இடது பக்க மூளைக்கு சில செயல்பாடுகள் இருக்கு, வலது பக்க மூளை, ரைட் பிரெயின் has a certain capabilities. What are the right brain capabilities? We have said creativity, imagination, feelings, pictorial recognition. It's not only recognition, pictorial absorbing. Pictorial information is absorbed, it is stored, it is recalled and also retained and then recalled. இந்த எபிலிட்டிஸ் எல்லாம் ரைட் பிரெயின்ல தான் நடக்குது. And it is also a state, a part of the brain that governs music and rhythm, therefore language capability. ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இப்போ உங்களையும் உங்க குழந்தையும் உங்க மனைவியும் 3 பேரையும் கொண்டு போய் சைனால விட்டுறோன்னு வச்சுங்க. இப்போ ஜஸ்ட் லைட் உங்க குழந்தைக்கு வெறும் ஒரு 6 மாசம் ஆகுது, கொண்டு போய் விட்டுடுறேன். 1 வருஷம் கழிச்சு இல்லை 2 வருஷம் கழிச்சு நாங்கள் அங்கே வரோம், எங்கள் கம்பெனிலேருந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை உங்களுக்கு கொண்டு வர, எல்லா செலவும் எங்களுது. 2 வருஷம் கழிச்சு உங்களை யார் சீக்கிரமா சைனீஸ் பேசுறாங்கன்னு பார்த்தா யார் பேசுவாங்க? நீங்களா, உங்க மனைவியா, அப்போ 2 வயசு ஆயிருக்கும், 2.5 வயசு ஆயிருக்கும் குழந்தைக்கு. யாரு? நிச்சயமா குழந்தை தான். ஏன்? வயது ஆக ஆக படிக்கும் திறன், கற்றுக்கொள்ளும் திறன், முக்கியமா ஒரு லாங்குவேஜை படிக்கிறது குறைஞ்சிடுது. லாங்குவேஜ் குழந்தைங்க ஈஸியா படிக்கிறாங்க. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? இந்த ரைட் பிரெயினுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேப்பபிலிட்டி இருக்கு. அது என்னன்னா, இட் இஸ் ஃபாண்ட் ஆஃப் ரித்தம் அண்ட் மியூசிக். லாங்குவேஜ்ன்றது ஒரு ரித்தம். ஹாய், ஹவ் ஆர் யூ, வேர் ஆர் யூ கோயிங், இது ஒரு ரித்தம். அந்த ரித்தத்தோட ஒரு சொற்களை பேசும்போது முதல்ல அதை அப்படியே கேப்சர் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான லாஜிக்கு, அந்த வேர்ட்ஸ் மீனிங் எல்லாம் லெஃப்ட் பிரெயின் டெவலப் அது கத்துக்குது. ஸோ குழந்தைங்க ரொம்ப ஃபாஸ்டா அப்படியே அதை அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க, ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க, ரீகால் பண்றாங்க, ரீப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. அதான் சொல்றேன், உள்ள ஒழுங்கா அப்சர்வ் ஆகி ஸ்டோர் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை ரீகால் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்றாங்க. உள்ள ஸ்டோர் ஆகலைன்னா ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனாலதான் ஒரு ஹிந்தி பேசாத குழந்தை, ஹிந்தி கேட்காத குழந்தை ஹிந்தி பேச முடியாது. தமிழை கேட்காத குழந்தை தமிழை பேச முடியாது. தமிழை கேட்கும் குழந்தை தமிழை எளிதாக பேசும். அப்போ குழந்தைகளுக்கு இந்த ரைட் பிரெயின் கேப்பபிலிட்டியை நம்ம டெவலப் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். டெவலப் பண்றதுன்னா அதுவே டெவலப் ஆயிடாது சார், நாம என்ன டெவலப் பண்றதுன்னா, ஓகே, அதுக்கு ஒரு வேலை இருக்கு. இங்கிலீஷ்ல we call it stimulation. அதை ஊக்கப்படுத்த வேண்டும், தூண்டிவிட வேண்டும். தூண்டிவிடும் எதையுமே
பிரெயின் வந்து இம்மீடியட்டா எளிதாக அது வந்து ரெக்கார்ட் பண்ணிக்குது. இப்போ எதை எப்படி தூண்டி வருது? how do you stimulate the brain? by doing certain simple activities. அதை பிராடா நான் சொல்றபடி பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஷுவல் ஸ்டிமுலேஷன். what is visual stimulation? by showing certain chips of knowledge cards. ஒரு சில கார்ட்ஸ் நம்ம அடிக்கடி காண்பிக்கும் பொழுது ஒரு கண்கள் வழியாக இந்த விஷுவல் பாத்வேஸ் we call in the human brain we create visual pathways. இந்த விஷுவல் பாத்வேஸ் அந்த வழித்தடங்கள் அழகாக மூளைக்குள்ள கிரியேட் பண்ணப்படுகின்றன. ஆர் யூ ஆர் கிரியேட்டிங் those visual pathways. ஏன் சார் அந்த விஷுவல் பாத்வேஸை கிரியேட் பண்ண? ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒரு காடு இருக்கு. அந்த காட்டுக்குள்ள அடர்ந்த இது இருக்கு. இது புஷஸ், பொதாருங்கெல்லாம் இருக்கு. யாரும் போனதே இல்லை மனிதர்கள். நீங்க முதல் முறையா போயிட்டு வர்றீங்க, ஒரு கிலோமீட்டர் உள்ள போயிட்டு வர்றீங்க. அந்த வழி தடத்தை உங்களால் திருப்பி அடுத்த நாள் கண்டுபிடிக்க முடியுமா? மிக மிக கஷ்டமான காரியம். ஏன் சொல்லுங்க? இன்னும் ஒரு முறை தான் போயிட்டு வந்தீங்க, உங்களுக்கே தெரியாது. உதாரணத்துக்கு அதே வழியாக ஒரு நாளைக்கு 20 முறை சென்று வருகிறீர்கள் என்றால் அந்த வழித்தடத்தை ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். ஏன்னா அந்த வழித்தடம் நடந்து உங்களுடைய அந்த பாதை ஓரளவு கொஞ்சம் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கலாம். அதே வழித்தடத்தில் 100 நாட்கள் 100 முறை போயிட்டு வர்றீங்கன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் நல்ல தெளிவா தெரியும். அதே வழித்தடத்தில் 100 பேர் 100 நாள் போயிட்டு வந்தாங்கன்னா என்ன ஆகும்? கிட்டத்தட்ட ஒரு ரோடே கிரியேட் ஆயிடும். இதுதான் வழித்தடங்கள். நம்முடைய மூளையும் அப்படிப்பட்டது தான். இந்த செல்ஸ் எல்லாம் அப்படியே கனெக்ஷன் ஆகாம இருக்கு. நீங்க ஒரே விஷயத்தை திருப்பி செய்யும் பொழுது அந்த நியூரோ கனெக்ஷன்ஸ் கிரியேட் ஆகி விஷுவல் பாத்வேஸ் என்றால் நாம் கண்களால் பார்க்கும் அனைத்தையும் சரியாக சேமித்து அல்லது ஸ்டோர் பண்ணி வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு கேப்பபிலிட்டி பிரெயினுக்கு இருக்கு. ஆனா அது அடிக்கடி ஸ்டிமுலேட் பண்ணும்பொழுது அந்த பாதைகள் செம்மையாக விரிவடைந்து எதையுமே ஒரு கிளான்ஸ்ல டக்குன்னு பார்த்து அப்படியே கேப்சர் பண்ணிக்கலாம். பிரெயின்ல ரொம்ப இது புரிஞ்சுக்கிறதுக்கு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பிரெயினுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட், இஃப் யூ யூஸ் இட் வில் grow, இஃப் யூ டோன்ட் யூஸ் இட் யூ வில் லூஸ் இட். சிம்பிள். யூஸ் இட் ஆர் லூஸ் இட். ஸோ இஃப் யூ ஹாவ் டு கீப் த பிரெயின் ஆக்டிவ் you have to use it. If you stop using it, you lose it. பெரும்பாலும் அந்த 80-90 வயசுக்கு 65 வயசுலேயே ஆரம்பிச்சிருது. நிறைய பேருக்கு வந்து அல்சைமர்ஸ் டிசீஸ், சரியா ஞாபகம் வர்றதில்லை, மறந்து போயிடுறது, ஒரு மாதிரி பிரெயின் டெட் ஆயிடுறாங்க, பாதி வந்து ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, சிந்திக்க மாட்டேன்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா they stop using their brain. எனக்கு வயசாயிடுச்சு, நான் படிக்க மாட்டேன், நான் இதையே பார்க்க மாட்டேன், அமைதியாக உட்காந்துருப்பேன். மூளையை பயன்படுத்தாமல் இருந்தால் மூளை செயலிழந்து விடும் நாளடைவில். இதுதான் சிம்பிள். அப்போ அதனுடைய ஆப்போசிட்டை பாருங்க. சரியாக பயன்படுத்தினால் அது நன்றாக வளர்ச்சி அடையும், அதனுடைய முழு பயனையும் நாம் பெறலாம். அப்பொழுது அந்த ரைட் பிரெயின், நம்ம ஏற்கனவே சொன்னபடி ரைட் பிரெயின் வந்து ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு இருக்கிற நேரம் அந்த குழந்தை பருவம், கர்ப்பம் காலம் தொட்டு முதல் 3 வருடங்கள். அப்போ நம்ம ப்ரோக்ராம்ல நாங்கள் இந்த மை ஸ்மார்ட் பேபி ப்ரோக்ராம் ஒரு ப்ரோக்ராம் வந்து மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 சாட்டிஸ்ஃபைட் பேரண்ட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இவங்களுக்குலாம் அந்த ப்ரோக்ராம் மூலிமா ஒரு கிட்ட கொடுக்குறோம், ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராமும் கொடுக்குறோம், டைரெக்டாக வந்தால் சில ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறோம். இதில் நாங்கள் என்ன சொல்ல வர்றோம்னா, இந்த ப்ரோக்ராமை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலம் உங்களுடைய அந்த குழந்தையின் ரைட் பிரெயினை ஆக்டிவேட் பண்ணுறீங்க. ஈவன் டு சம் எக்ஸ்டென்ட் த லெஃப்ட் பிரெயினை சைமல்டேனியஸாக டெவலப் ஆகுது. அந்த ஏர்லி ஸ்டிமுலேஷன் கொடுப்பதினால் நான் சொல்லக்கூடிய அந்த 3 கோஷன்ட்டையும் ஐக்யூ, இக்யூ அண்ட் எஸ்கியூ பண்ணிட்டு அதனுடைய லாஜிக்கல் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ், டிட்டர்மினேஷன், கான்ஃபிடென்ஸ், ஒரு நல்ல வேல்யூஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பதனால் அந்த குழந்தை ஒரு பிரகாசமான ஒரு இன்டெலிஜென்ட்டாக, பிரில்லியண்ட்டாக, ஜீனியஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை தொடர்ந்து நம்ம நாளைக்கும் இன்னும் இந்த விஷயங்களை பற்றியும் பிரெயினுடைய லெஃப்ட் பிரெயின் கேப்பபிலிட்டி என்ன, ரைட் பிரெயின் கேப்பபிலிட்டி இன்னும் எப்படி எல்லாம் செய்யலாம், ஃபோட்டோகிராஃபிக் மெமரி என்ன, இதை பற்றியெல்லாம் நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.